பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து தெய்வ சந்நிதியில் இந்த அதிகால வேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்தது தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலனற்று போன திடனற்று போன கரங்கள், ஆமேன், வேலையிலோ தொழிலோ வருமானத்திலோ, ஆமேன், எல்லாம் குறை வரும்போது பலனற்று போயிடும். ஆமேன், வேதம் சொல்லும், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமேன், உலக மனிதர்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் பலன் தந்தாலும் அவர்களுடைய பலனும் நஷ்டப்படும் போது கைவிட்டு விடுவார்கள். ஆனால் பலன் குன்றி போகாத உயிரோடு இருக்கிற கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. யார் இப்படி சொல்ல முடியும்? தேவ பிள்ளையை ஆண்டவரை பற்றி கொள்வோம். தெய்வ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்த ஒரு வார்த்தை இது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பற்றி கொண்டப்பா, நீர் என்னை ஆமேன் பலப்படுத்துகிறதுக்காய் தள்ளாடின உள்ளம், உடைந்து போன நொறுங்கி போன இருதயங்கள், தள்ளாடின கால்கள், தள்ளாடின முழங்கால்கள், ஜெபம், ஆமாம், ஒவ்வொன்றிலும் இருந்து நம்மை தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்கிற, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். சகாயம் செய்வேன் என்றால் உதவி செய்வேன். ஆகவே நமக்கு உதவி செய்ய ஒரு தேவன் உண்டு, நமக்கு சகாயம் பண்ண ஒரு தேவன் உண்டு, நம்முடைய பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஸோ ஆண்டவர் சமூகத்தில் அதை நம்பி என்னை பலப்படுத்தும் தெய்வமே, ஆமேன், எழும்ப நடக்க முடியல, திராணி இல்லை, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டவர்களாய் செபிக்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரை உதவி செய்வீராக. எந்தெந்த இடங்களில் பலனற்று போனார்களோ, திடனற்று போனார்களோ, கர்த்தாவே மனதிறங்கி அவர்களை பலப்படுத்தி அவர்களை உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் அந்த உதவி இறங்கி வரட்டும். உள்ளான இருதயத்தில் ஒரு பலன் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும். ஆண்டவரே, சகாயம் பண்ணுகிற அந்த வார்த்தை, பலப்படுத்துவேன் என்கிற அந்த வார்த்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி விடுதலையாக்கி எந்தெந்த விஷயங்களில் சிக்கு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஒரு மீட்பையும் உயர்வையும் தயவாய் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு உதவி செய்வார். God bless you. Praise the Lord.